அருமையான சுவையில் ஆனியன் பரோட்டா ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். தேவைன்னா கார சட்னி வச்சுக்கோங்க, தக்காளி சட்னிங்க, சாஸ் முக்கியம் சாப்பிடலாம், தயிரில் முக்கியம் சாப்பிடலாம். நீங்கள் எம்மி எம்மி ஆனியன் பரோட்டா ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு ஆனியன் பரோட்டா பண்ண போகிறேங்க. ஹோட்டல் சுவையில் ஆனியன் பரோட்டா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் என்னங்க ஹோட்டல், இந்த பாட்டி சுட்ட ஆனியன் பரோட்டாவை சாப்பிட்டு பாருங்கங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் போய் சாப்பிடாதீங்க, குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டிலே ஆரோக்கியமாக இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட்டு டின்னருக்கோ பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம பண்ணாலே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பரோட்டா ரொம்ப ஈஸியும் கூட. எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஆனியன் பரோட்டா பண்ணதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கோங்க, கோதுமை மாவு. கோதுமை மாவில் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்த்தி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவு தந்துடி போட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம கோதுமை மாவுக்கு உப்பு கம்மியாக தாங்க போடணும். சப்பாத்திக்கு போடும்போதும் பாருங்கள் கம்மியாக தான் எடுக்கணும், அதிகமாக போடக்கூடாது. மகாராஷ்டிராலலாம் சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது உப்பே போட மாட்டாங்கங்க, அப்படி தான் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையை கொண்டு கசக்கி போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஓமம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓமம் மட்டும் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும், அதனால் ஓமம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 சுற்று சுற்றுனீங்கன்னா மாவு திரண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சோம்னா ஈஸியாகிட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சுங்க. சின்ன குண்டாஞ்சட்டியில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும், கையும் வலிக்குங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காது, சீக்கிரமாக பிசைஞ்சு எடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு மாவு எண்ணெய் பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்குன்னு இல்லைங்க, இடியாப்பத்துக்கு பிசைஞ்சாலும் அந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைங்க. புரோட்டா பண்ணாலும் சரி, முறுக்குக்கு மாவு பிசைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாவு பிசைறதுக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் சப்பாத்தி பண்ண மாட்டாங்க, தோசை இட்லினே போடுவாங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. டைம் இருந்ததுன்னா 1/2 hour கூட ஊற வைங்க. நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம மூடி வச்சோம்னா சீக்கிரமாட்டு ஊறிடுங்க. இப்போ ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே நமக்கு மாவு ஊறிடுங்க. ஆனியன் பரோட்டா பண்ணதுக்கு ஆனியனாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை உறுத்து விட்டுக்கணுங்க. நல்லா உறுத்து விடணும், ஒன்றுன்னா உறுத்து விட்டோன்னா கையை விட்டு பேசிங்க, நல்லா உதிரி ஆயிருங்க. உங்களுக்கு வெங்காயம் நல்லா உதிரியாக இருக்கணும், திட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பரோட்டா மேலே போடுறதுக்கு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க.
தேவையான பொருள் போட்டுக்கலாம். உதிரி உதிரியாக எடுத்தாச்சுங்க. இதில் தேவையான பொருள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் மனம் நல்லாயிருக்குங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் தந்தூரி உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து உப்பு போட்டுட்டோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அப்புறமா மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டோன்னா தண்ணி விட்டு வருங்க. அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 1 ஸ்பூன் ரவா போட்டுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் ரவா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரவையை மேலே போடுங்க. இந்த தண்ணி அப்புறம் உறிஞ்சிரும், உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆனியன் புரோட்டா ஈஸியாட்டு எளிமையாட்டு நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ஊறி இருக்கிறத பார்க்கலாம். மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மாவை எடுத்துக்கிடலாம். இப்போ ஆனியன் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஊறிடுங்க. நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாக பிசையணும். நம்ம ஸ்டெப்பிங் பண்ணுறதுனால இலக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து 2ஆக நம்ம கட் பண்ணிடலாங்க. இதில் வந்து 4 புரோட்டா வரும் நமக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் தேய்ச்சி. இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை மாவு வச்சுக்கிடணுங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் திண்ணமாக தேய்க்கணும், ரொம்ப லூஸாக தேய்க்கக்கூடாது. அடியில் கொஞ்சோண்டு மாவு தடவிடலாம். மேலேயும் கொஞ்சமாட்டு மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வருங்க. சூப்பராகிட்டு நம்ம எப்போ மாவு தேய்ச்சாலும் சரி, சப்பாத்திக்கு தேய்ச்சாலும் சரி, புரோட்டாக்கு தேய்ச்சாலும் சரி, இந்த கைப்பக்கமே நம்ம அழுத்தணுங்க. மாவு வந்து அழுத்தினாலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக கிடச்சிரும் ஒன்று போல். அந்த கையை வந்து நம்ம உருட்டை தான் செய்யணும். இப்போ தேய்ச்சாச்சுங்க. சூப்பராக தேய்ச்சாச்சு. இல்லை ஆனியனை வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். பாதி ஆனியனை இந்த சப்பாத்தி மாவில் வச்சுக்கோங்க. பாதி ஆனியனை இன்னொரு சப்பாத்திக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடணுங்க. சிக்கன் பரோட்டா, ஆனியன் பரோட்டா, உருளைக்கிழங்கு பரோட்டா எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மடிச்சுக்கிடலாம். இது வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லேசாக தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு நம்ம இது 2ஆக கட் பண்ணிக்கிடணும்.
இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியாக கட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி 2ஆட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிடணும். இந்த மாதிரி மடித்து விட்டு ஓரத்தில் ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா இருத்தி அழுத்தி ரோல் பண்ணிங்கன்னா ரோல் ஆயிருங்க உங்களுக்கு. ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. நல்லா ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ப்ரெஸ் ஆயிரும். அப்புறமா நம்ம இப்படி லேசாக தட்டி விட்றணுங்க. தட்டி விட்டுட்டு இதை தேய்ச்சி எடுக்கணும். ஒன்று பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும். அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து வெளியில் வராது உங்களுக்கு. அடுத்ததையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம மாவு லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அப்படியே தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, தேய்ச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இதுலேயும் மாவு வந்து மேலேயும் அடியிலையும் போட்டுக்கோங்க. ஓரத்துலலாம் ரேஸை இந்த மாதிரி வெடிச்சிருந்துன்னா ரேஸை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கையை கொடுத்து கொஞ்சம் அழுத்தி விடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம தேய்க்கணுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 எண்ணத்தையும் நல்லா ஸ்லைஸாக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தவா சூடு பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு சொட்டுக்கான எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேப்பரை வச்சு டிஷ் பேப்பர் இல்லை ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா புரோட்டா வந்து நல்லா சூப்பராக வருங்க உங்களுக்கு. துடைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஹீட் ஆகிடுச்சி, போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் தட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படியே தட்டிடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க.
நல்லா வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஆனியன்லாம் உள்ளே நல்லா வேகும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஆனியன் புரோட்டா வந்து வெந்துருச்சுங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. அப்புறம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க. எடுத்துக்கிடலாம். சூப்பரான ஆனியன் புரோட்டா ரெடிங்க. இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க உங்களுக்கு. அப்பப்போ திருப்பி திருப்பி போடணும். போட்டால் தான் நல்லா ஒன்று போல் ஈவனாக வெந்து கிடைக்குங்க. ஆனியன்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். சூப்பராகிட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். சூப்பரான ஆனியன் புரோட்டா ரெடிங்க. மிச்சம் இருக்கிறதையும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா புரோட்டாவையும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராட்டு ஆனியன் புரோட்டா ரெடிங்க. பார்க்கையிலே நாக்கில் எச்சி வருது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். பிளேட்டில் சேவ் பண்ணி அருமையான சுவையில் ஆனியன் புரோட்டா ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அப்படியே சாப்பிடலாம். தேவைன்னா கார சட்னி வச்சுக்கோங்க. தக்காளி சட்னிங்க. சாஸ் முக்கியம் சாப்பிடலாம். தயிரில் முக்கியம் சாப்பிடலாம். நீங்கள் எம்மி எம்மி ஆனியன் புரோட்டா ரெடிங்க. ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஆனியன் புரோட்டா வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சுவையில் கிடைக்காதுங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு சுவையாட்டு நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக பண்ணியாச்சு. கோதுமாவில் ஹெல்த்தியாட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.